என் பேர் அல்மாஸ் பானு. நாங்கள் வந்து சங்கரா காலேஜ்லேருந்து பேசுகிறோம். இந்த காலேஜில் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நடக்கிறதுலாம். இந்த காலேஜில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்ன சொல்கிறது, நாங்களே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான். நாங்கள் ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருக்கோம். வந்து வாங்கும் போது எங்களுக்கே வந்து வியாபாரி மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நிறைய ஒப்பீனியன் கொடுத்துட்டு போகிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ தான் எங்களுக்கு தெரியுது, எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி திறமைலாம் இருக்குன்னு சொல்லி வெளியே காமிக்க முடியுது. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதனால இந்த காலேஜ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்ற விரும்புகிறோம். நாங்கள் வந்து ஸ்டால் போடுறோம்னு சொன்னோடனே நாங்கள் கொஞ்சம் யோசிச்சோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து போடலாம் அப்படின்னாங்க. போட்டப்போ எங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் சாருக்கு. அதே மாதிரி நாங்களாம் ஃபர்ஸ்ட் வாங்குறப்போ வந்து போயிடுவோம், என்னடா இதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இப்போ நாங்கள் இந்த இடத்துல நின்று சேல்ஸ் பண்ணுறப்ப தான் எங்களுக்கு வந்து சேல்ஸ்மேனோட என்ன கஷ்டன்றதை எங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. வாங்குறவங்களாம் டேஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லப்போ எங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. அதே மாதிரி நிறைய போட்டதுனால ஓகே வருவாங்களா ஃபர்ஸ்ட் காத்திருந்தோம். இப்போ நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. அவங்களோட ஹாப்பினஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் கிடைக்குது. தேங்க்யூ. தோராயமா ஒரு 300 ரூபா தான் சம்பாதிச்சிருப்போம். பட் இருந்தாலும் அவங்க ஸ்மைல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து இந்த கடை போடுறதுல வந்து வாலண்டியர்ஸா வந்திருக்கேன். எங்கேயும் சுத்த முடியலன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். நல்லா இருக்கு. இது வந்து ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு ஆண்டர்பிரனரா வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இது வரைக்கும் ஒரு 200 கிட்ட ஐஸ்கிரீம் சேல் பண்ணிருக்கோம். 3 டேஸ்ல வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண பாக்குறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு கே ரஞ்சனி. நான் வந்து சங்கரா காலேஜ்ல வந்து படிக்கிறேன். இன்னைக்கு வந்து சுஷ்டி பஜார் நடக்குது. இந்த சுஷ்டி பஜார்ல நாங்க பஜ்ஜி கடை போட்டிருக்கோம். எங்களுக்கு இந்த பஜ்ஜி கடை போடுறது வந்து லாபத்தை விட எல்லாரும் வாங்கி சாப்பிட்றது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மார்க்கெட்டிங் எனக்கான விஷயத்த வந்து நாங்க இப்பவே தெரிஞ்சுக்கிறோம். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த சுஷ்டி பஜார் போட்டதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க வந்து பிரெட் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, கோபி ஃப்ரை அண்ட் நூடுல்ஸ் போடுறோம். ஓரளவுக்கு லாபம் வருது. நாங்க செகண்ட் பிஎஸ்சி மைக்ரோ ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க என்னோட ஃப்ரெண்ட் ஜனனி. இவங்க எல்லாமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க தான் எல்லாமே செஞ்சது. நாங்க பிரௌனியை வந்து ஹெல்த்தியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ராகில செஞ்சு கொடுத்துருக்கோம். பிரைஸ் ரேஞ்சுமே எல்லாருக்கும் கம்மியா, ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதால கம்மியா கொடுத்துருக்கோம். காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணது. இங்க சங்கரா காலேஜ்ல காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் செஞ்சிருக்காங்க. வெறும் பிசினஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பண்ணாம சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு புது ஃபீலா இருக்கு, ரொம்பவும் நல்லா இருக்கு. ஸோ சாப்பிட்றது நம்ம ஹெல்த்தியா மட்டும் சாப்பிடாம அது டேஸ்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு புது எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ எங்க காலேஜுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது கம்பெனி சீக்கிரம் சொல்ல மாட்டோம். நாங்க போட்ட எஃபர்ட்டுக்கு அதுக்கு என்னவோ அதுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்சது சார்.